எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் வினோத். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் மார்னிங்கில் நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயங்கள் சாப்பிட்டுட்டு நம்ம ஆஃபீஸோ இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஒரு எம்மியான ஒரு ரெசிபி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக வேண்டிய. ஸோ இந்த ரெசிபி நான் எப்படி பண்ணுறதுங்கிறத பாருங்கள். ரோஸ்மெரி சிறிதளவு, ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், வேக வைத்த கேரட் 1 நம்பர், வேக வைத்த பீன்ஸ் அரை பவுல், வேக வைத்த பட்டாணி 3 டேபிள் ஸ்பூன், வெள்ளரிக்காய் 1 நம்பர், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், பார்பிக்யூ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் சிறிதளவு, சர்க்கரை சிறிதளவு. தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்தீங்க. முக்கியமாக அதை எப்படி செய்யறதுங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிள் சாலட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸை கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி டாஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளாட்டரில் எடுக்க போகிறேன். கொஞ்சமாக பட்டர் எடுத்துட்டேன். இந்த பட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம தனித்தனியாக டாஸ் பண்ணலாம். இப்போ நான் அந்த க்ரீன் பீன்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி வேக வச்சுருக்கு. கட் பண்ணி வேக வச்ச க்ரீன் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு பட்டரோட ஃப்ளேவர் இருக்குது, நல்ல ஒரு மனம். ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக நீங்கள் சோத்தை பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதை வந்து நம்ம பிளாட்டரில் எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பட்டாணி, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேரட், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளான்ச் பண்ண கேரட்டு. ஸோ வந்து நல்ல பட்டரில் டாஸ் பண்ணிங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், பட்டரோட ஃப்ளேவர். இல்லை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிளான்ச் பண்ணும்போதே நம்ம வந்து இதில் வந்து ஒரு ½ சால்ட் போட்டுருவோம். பார்த்திங்கன்னா எதுவும் நல்லா சோத்தை ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ்டு கிக்கும்பர் பீல் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு வெள்ளரிக்காய் இருக்குது, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெள்ளரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இயல்பாகவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா போதும். இது கொஞ்சமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராசஸ், பட்டரோட ஃப்ளேவர் இருக்கும். லைட்டாக சாத்தே பண்ணிங்கனாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து எந்த ஒரு சாலடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரொம்ப முக்கியம். அது மேலே கோட் பண்ணுற சாஸ் தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃபீல் கொடுக்கும். இப்போ வந்து நம்மகிட்ட பார்பிக்யூ சாஸ் இருக்குது. ஸோ பார்பிக்யூ சாஸ் நான் அந்த பவுலில் ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக ரோஸ்மெரி, இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஹர்ப்னு சொல்லுவோம். நமக்கு எப்படி கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ் ஹர்ப் சவுத் இண்டியன் ஃப்ரூட்ஸ்க்கோ மாதிரி சாலட்ஸ்க்கு காண்டினென்டல் ஃப்ரூட்ஸ்க்கான ட்ரை ஹர்ப் தான் ரோஸ்மெரி. ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆலிவ் ஆயில் ஒரு நல்ல ஒரு கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் பெப்பர் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சுகர், எவ்வளோ வெஜிடபிள் வச்சுருமோ பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஸோ இப்போ வந்து இந்த என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா பார்பிக்யூ சாஸ், ஆலிவ் ஆயில், ரோஸ்மெரி, பிஞ்ச் ஆஃப் சுகர், பிஞ்ச் ஆஃப் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் டு டேஸ்ட். இப்போ வந்து இந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஆலிவ் ஆயிலாக நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. நம்ம அந்த சாத்தே பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் நம்ம பட்டரில் நல்லா சாத்தே பண்ணி வச்சுருக்கோம். வெஜிடபிள்ஸ் வந்து இந்த சாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு எம்மி வெஜிடபிள் சலாட் ரெடி. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலட் வந்து இட் டு பி சர்வ் சில்டு. நீங்கள் சாலட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடலாம். சலாடுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேரட் ஃப்ளார் ஒன்று பண்ணுறேன். பேசிக்கலி 4 பெட்டிட் ஃப்ளார். ஸோ இப்போ இந்த சலாடுக்கு ஹேவிங் ஸ்மால் க்யூட் கேரட் ஃப்ளார் கார்னிஷ். எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எம்மி வெஜிடபிள் சாலட் ரெடி. இது பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 minutes தான் ஆகும்.
ஸோ நான் முதலே பேசின மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ ஒரு சின்ன ஒரு சிம்பிள் அவைலபிள் வெஜிடபிள்ஸு வீட்டில் இருக்கிற பீன்ஸு கேரட்ஸ் இதை வச்சு ஒரு சிம்பிளாக டாஸ் பண்ணி 2 மினிட்ஸில் வந்து நீங்கள் இந்த சேலட் பண்ணிடலாம். முதலே சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் வந்து தான் வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அந்த சேலட்டுக்கு. ஸோ நம்ம வந்து பார்பிக்யூ சாஸ் வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. See you soon with some interesting recipe in next episode. Thank you. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுத்துங்க, ரெசிபி நோட் பண்ணிட்டு போயிடாதீங்க. Until then, bye from Drchefvk. Bye.